கடை தண்ணியை விட்டு பிசையணும்னே. ஆமா. எப்படி எடுவே இதுமா எடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ரதி. ஓகே, நம்ம இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு சொன்னால் எங்களுடைய ரதியம்மாவின் வீட்டு முற்றத்தில் இருக்கிற கொட்டியில் தான் நிற்கிறோம். ரதியம்மா, இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்க போகிறோம். இன்றைக்கு என்ன சமையல் ரதியம்மா? இன்றைக்கு நல்ல புரசான கூப்பமா புட்டு. ஓகே, அதுக்கு என்ன கறி? அதுக்கு கத்தரிக்காய் கறியும் முட்டை பொரியலும். குப்பமா போட்டு என்னத்துல செய்யற? குப்பமா போட்டு வடியா குழச்சி போட்டு தேங்காயெல்லாம் போட்டு நீத்து போட்டு. ஓகே, கத்திரிக்காய் என்ன செய்ய நம்ம? கத்திரிக்காய் வடியா சின்ன கட் பண்ணி போட்டு அதை உப்பு தண்ணியில அவிய வச்சு போட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி போட்டு குழம்பு வைக்க போறோம். கத்திரிக்காய் குழம்பு. புட்டுக்கும் கத்திரிக்காய் குழம்பு வேணும். அதோட முட்டை பொரியல். வாவ், சூப்பர். இன்னைக்கு சூப்பரான சமையல் உண்டு. ஆனா தேங்காய் ஓட்டு பிரெட் நாம தனியும் சாப்பிடலாம். உண்மையிலேயே ரதியம்மான கையால் ஒரு உப்புமாவோ ஒரு புளிச்சாதமோ எதை செஞ்சாலும் சும்மா அந்த மாதிரி தயாரிக்கும். ஏன்னு சொன்னால் ரதியம்மான கை சமையலுக்குரிய கை. என்ன ரதியம்மா? ஐப்பக்குவம் சொல்லக்குள்ளே வைக்கிறத பாரு. அப்போ ஓகே, இன்றைக்கு என்ன சொன்னால் ஃபுட்டை வைக்க போகிறோம் ரதியம்மான கையால். ஓகே, உண்மையிலேயே நல்ல ஒரு காணொலியாக வரும். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை யாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்டா? மஞ்சரி 1 கிலோ கூப்பமா வறுத்து வச்சிருக்கேன். கூப்பமா? ஓமா, புட்டை வைக்கிறதுக்கு 1 கிலோவுக்கு ஒரு தேங்காய் திரி வச்சு எங்களை மரத்தில் 5. 1 கிலோவுக்கு ஒரு தேங்காய். ஓகே, இது மகன் கத்தரிக்காய். இதான் கத்தரிக்காய் குழம்பு. ஃப்ரெஷ்ஷான கத்தரிக்காய் குழம்பு. மரத்தில் இது ஆஞ்சமா தோட்டத்தில். ஓகே, அந்த இது தேங்காய் பால் தேவையான தேங்காய் பால். ஓகே, குழம்புக்கும் இது மகன் இந்த கத்திரிக்காய் வெங்காயம் இதுக்குள்ள ஆயுதங்கள் இருக்கு. இது என்னதுமா? இதான் மகன் இது. ஆனால் இதுக்குள்ள வச்சு தான் புட்டை வைக்கலாம். இதுக்குள்ள தான் புட்டை வைக்கிறேனே. அது என்ன இதுக்குள்ள வச்சா நான் கொட்டணும். இங்க பாருங்க, இதான் நீத்து போட்டி. இது என்னது? நீத்து போட்டி. நான் இன்றைக்கு தான் காண்றேன் இதை. ஓகே, இன்னைக்கு சூப்பரான புட்டு கொட்ட போறோம். ஓகே, நம்ம முதலாவது வேலை ஆரம்பிப்போம். என்ன தெரியுமா? மாவு குழைப்போம். குழப்பம். இதுக்குள்ள மகன் சுடு தண்ணி ஆறுது கொஞ்சம் சுடு தண்ணி தான் போட்டு வச்சுக்கோ. போட்டு வச்சுக்கல. ஓகே, குழச்சி தஞ்சோடு தான் தேங்காயை போட்டு விரட்டணும். ஓகே, வேலை நடக்கட்டும். கோதுமைமா என்ன அதிகமா? கடை தண்ணியை விட்டு பிசையணும்னே. மனம் ஒன்று அடிக்குதுண்ணா. ஆமாம், புட்டுக்கு தண்ணியும் கூட படாதுண்ணே. ஒரு அளவோட வைக்கணும்ண்ணே. எதுவும் தான் அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுண்டு வாங்கண்ணே. தண்ணி கூட நம்ம என்ன 2 ஆகும். தோசை வச்சுடுவான். தோசை விடுறேன், கொழுக்கட்டை வைக்கிறேன்னு. தோசைக்கு பச்சைமா என்ன? இந்த மாவும் இந்த மாவும் தான் ஆட்டுறோம். அழகா உருட்டி எடுங்கோ. உருட்டி எடுக்கிறோம்மா. இது பிரட்டி எடுக்கிறேன்னு. ஓகே,
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் பிரட் விடணும் மேலே எடுத்தால் அவ்வளோ தான் கூழாக போயிடும் அப்படி கூழாக போய்க்கிறோம் அப்படி பெருசாக வந்துடும் சுடுதண்ணி கொதிக்குது புட்டுக்கு கத்திரிக்காய் குழம்பு சட்டை பிடிக்கும் அதிகமா ஐயோ முட்டை பொரியலும் கத்திரிக்காய் கறி சூப்பராக வேற லெவல் என்ன வெண்டைக்கும் ஒரு பிடியே ஆமாம் நான் அந்த கொத்துறதுக்கு எடுத்துருக்கேம்மா ஒரு கப்பண்டு நம்மளோட கையால் புரட்டி போட்டு பார்ப்பேன் இப்படி கொத்துறேன் ஆனால் நான் கையாலே புரட்டுறேன் இப்போ கொத்துறேன்னு சொன்னால் கொத்துறேன் அப்படி இப்படி கொத்துறேன் சின்ன நேரத்துக்கு எதுவும் கையால் செஞ்சால் தான் சுவை என்ன ஆமாம் கையால் வைக்க அப்புறம் நான் செய்து வாங்க அதுக்கு வந்துட்டேனே தண்ணி ஊற்றணுமா நல்லா ஊற்றணுண்ணே தண்ணி ஊற்றினா அதனை இப்படி அபியம் மணியாய் பீரட்டணும் ஓகேம்மா அழகா பிரட்டி எடுக்கணும் ஆமாம் இன்றைக்கு மழை நேரத்தோட இல்லை கட்டும் பக்கியா இருக்கிறேன் என்னன்னு தெரியுமாமா சுடுதண்ணி விட்டு பிரட்டுனா அந்த மாவு நல்லா சொட்டாரிக்கும் இல்லாடி பச்சை தண்ணியில் கம்பமாயிருக்கும் இப்போ பார்த்துலாண்டாமா அந்த ஒரு தேங்காயம் திரி வச்சுக்கம்மா அதை கொட்டி பிரட்ட போகிறோமா நல்லா பிரட்டி வச்சுன மாவு ஓகே அதே போட்டு பிரட்டுறோம் ஓ அப்புறம் அதிகமா அந்த புட்டுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ வைக்கிறல்லோ அது குளருக்குமா வைக்கிறேன் நீத்தி புட்டு வைக்கிறல நீத்து போட்டிக்கு வைக்கிறலண்ணே வைக்கிறே இல்லைம்மா வைக்கிறல்லே எப்படித்தான் திரட்டுற நான் அந்த இதால் கொத்தல்லம்மா கொத்தணுமா அம்பி அழகாக வந்துக்குது ஆமாம் சரியாண்ணே அடுத்த வேலை அதிகமா அடுத்த வேலை நேரமா அந்த அடுத்த வேலை ஃபுட் ஆகிப்போம்மா ஃபுட் ஆகிக்கணுமே ஓகே நான் அடுப்பை செட் பண்ணுறேண்ணே ஓம்மா இப்போ பார்த்துட்டாமா மா குழாச்சி முடிஞ்சு அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுக்க ஓகே இதை கொண்டு அக்கினியில் வைக்க விடுமே ஆமாம் எங்கோ போம்
வச்சாச்சுமா. வச்சாச்சுனே. அதுக்கப்புறமா இந்த இது நறுக்கிட்டாமா. இதுக்குள்ள நான் கொட்ட போகிறேன். ஓகே, அதுக்குள்ள போடணுமே. போடுங்க. அரை கிலோ குடிக்கும் போதும் இந்த குடல் நீத்து போட்டி லேசுமா இது தவிக்கிறது லேசனே. அதெல்லாமா ஈசான வேலை வேலைண்ணே ஃபுல்லாக வச்சாச்சு. ஈசான வேலைம்மா. இப்போ அதாண்டாமா இதுக்குள்ள வைக்க போகிறேன். இவ்வளோங்கண்ணே எங்கோ தான் வைக்கணும் சாட்சி. வலை தூக்கணுமே. தூக்கி கொண்டு வச்சாச்சு. என்ன வச்சாச்சு மகன். எங்கோ இருக்காரண்ணே. சைட்டாக தான் வச்சுக்கோமா. ஓகே, இது அவங்க தாண்டா எப்படி பார்க்குற? அவஞ்சி தாண்டாமா. விசில் பறக்குமா? விசில் பறந்து படியும் படியும். ஓகே, இப்போ அதான் இது வந்திருக்கான். எங்கடா பால்? வணக்கம். 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 என்ன சாப்பிட வந்தீங்களா? இல்ல இல்ல சாப்பிட தான் வந்தீங்க. இல்ல சாப்பிட தான் வந்தீங்க. தகவல் கிடைச்சி எனக்கு. அரே நீத்து போட்டு வைக்காங்க. நியூஸ் கிடைச்சி. ஆறு இஞ்சி போட்டு வச்சு. இல்ல ஜோ நான் காலையில வரக்குள்ள ஜோ சொன்னீங்களோ இல்ல சொல்லல. இந்த மாவு கொஞ்சம் அரிச்சு தந்தாடாப்பா. மாவை வறுக்கணும், அதை அரிக்கணும், தேங்காய் உண்ட மரத்துல ஆஞ்சி திட்டிவி தேங்காய் உரிச்சு திரிவாரம் பேர்த்து கொட்டுது. செஞ்சுனா சாப்பிட்றதுக்கு ஆளை யோசிக்கல நீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மாவு அரிச்சு தேங்காய் அரிச்சு எல்லாம் செஞ்சு நீங்க அதை சாப்பிட்றதுக்கு யோசிக்கலே. ஏம்மா சாப்பிடத்தானே வேணும். அது சரி, சாப்பிட்றது ஆள் வேணுமே. ஆள் வேணாம். நான் வச்சிருந்து 2 நாள் அப்படி விளக்கம். அப்ப எங்களுக்கு தர மாட்டேங்களோ? உங்களுக்கு முடியுமா தராம? சரி, ஓகே. என்ன சொன்னா இதுவும் வந்து தான் இனி வீடியோ இதா போகுதுன்னு நம்ம ஃபுட்டை பார்ப்போம்டா. அப்போ ஹெல்த் கேஜா நிற்போம் நம்ம. அதில் ஜோதனுக்கு ரூல்ஸ் நோட்டிக்காகும். வைக்கிற ஃபுட்டு சாப்பிடக்கூடா. அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணுமா? என்ன அதையும் அவஞ்சிருக்கா பாருங்க ஜோ. கலைஞ்சிருக்கணும். இது ஒரு பாருங்க அவஞ்சி கேட்டு கை சுடு ஜோ பாருங்க. இல்லையா அது அவஞ்சிருக்கும். அதாவது இந்த நீத்து போட்டு நான் சாப்பிட்டீங்கடா. அங்கே அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாழ்ப்பாணம் சாப்பிட்டேன். நான் இருக்கா யாழ்ப்பாணம் இந்த மேசம்பேலை போனார் கோயில் வேலைக்கு சிலை செய்யறதுக்கு. அப்போ அந்த கோயில் வேலை செஞ்சாப்புல ஒரு அண்ணன் வீட்டை நாங்கள் மாவண்டி கொடுத்து இந்த ஃபுட்டு சாப்பிடணுன்றாப்பா. இதே மாதிரி அதிகமாக சாப்பிட்றாங்க. கத்தரிக்காய் குழம்பும் இந்த இது உண்டா என்ன டேஸ்ட் பண்ணிமாடா நீட்டு போட்டுருங்க. நானும் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்டீங்க. கத்திரிக்காய் குழம்பும் புட்டு தான். ஆனால் இந்த ஃபுட்டு நான் அந்த வீட்டெல்லாம் வந்து செய்ய கூட சாப்பிடல. அந்த நீத்து இதில் செய்யறது நல்லா நல்லா இருக்கிறேனே. இப்போ அதை நான் இறக்கப்புறமா இறங்குங்களே. கவனம் அதிகமா வீரம் வீரம் நீத்துப்பட்டி. இதை நாங்கள் முதல் அவிக்கும் இந்த பொட்டியில். இதுனே கவனம் கவனம் புட்டு கவனம்டாப்பா. கிருஷ்ணனில் முதல் அவிக்கும். சரி எல்லாம் நல்லா இருக்கீங்க. ஓகே, அழகான சொத்து பானை கொண்டு வா. அதிகமாக ஒரே வான வேடிக்கை எடுங்க. நான் அவருக்கு அமைஞ்சு தான் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? அதுதான் நீ வந்தீங்க. செக் பண்ணி பாருங்க. அதிகமாக கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க விடுங்க. இதுமா எடுக்கணும். ஓகே மகளே, அழகான நீத்து புட்டு நல்லா வெந்திருக்கு. சாப்பிட பாருங்க. சொல்லல. சரி அதிகமா நான் கூட டவுட் கேட்கேன். இந்த இதுக்கு தான் வாங்க வாங்கல. இதுக்குள்ள தண்ணி இல்லையே.
அதுக்குள்ள தண்ணி அதில் ஆவியில் அவியும் இந்த ஆவியில அவியுது என்னடா கீழே இருக்கு தண்ணி கீழே இருக்கு சரி ஓகே கீழே தண்ணி இருக்குதா ஓட்டே இதை மூணுலாம் இந்த ஆவி தண்ணி இல்லாமல் ஆவியில் மட்டும் தான் ஆவிது ஆவியில் மட்டும் தான் இது அதான்டா அதே மற்றபடி ஆவியில் நான் ஆவிடுறது அது ஆவியில் அவிகிறமா ஓகே அடுத்த ஃபுட்டுக்கான வேலை நடக்குது அது நிரம்பு மாண்டு ஓ வெள்ளம் இப்போ பாருங்களேன் எப்படி எடுவிடாப்பா எப்படி எடுவே எல்லா சுண்டு கொத்தால ஒத்துறேன்னா இந்த கையால் ஒத்தி போட்டு நான் போடுறேன் மற்ற நீத்து இதில் இன்னொன்று மாயிக்கு தெரியுமா இதே மாய் பட்டி நீத்து பட்டி தான் இன்னொன்று வந்து இப்படி முக்கோணம் மாயிருக்கு முக்கியமாக சொம்புல சொம்பொண்டு இருக்குமா அதை அவிக்கிறதுக்கு என்னடா அதெல்லாம் பெண்ணி சொம்பு விடாது அங்க இந்த ஓரம் நினைக்கிற மாதிரி இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2.5 சுண்டு கிட்டமா பிடிக்குது 2 சுண்டு கூட பிடிக்கிறேன் முடியல மாதிரி 2 இதுதான் பதிலா 2 சுண்டு பிடிக்குது இப்போ அது என்ன நம்ம ரெண்டாவது ஃபுட்டு வைக்க போறோமா வைப்போம் எடுங்கோ ஏன்னா நம்ம பெரிய குடும்பம் தானே நாங்களும் மாத்திரம் முன்னோட நிப்பாட்டு உண்டு உங்களுக்கு ஆக்கள் கூட வந்தது ஆக்கள் கூட கூட மாவு கூட வேணும் ஆமாம் ஆமாம் யோ நெருப்பு மூட்டுறியா பிடிச்சி நான் ஊதுறியா இல்லை ஆவிலானே அவிறது நெருப்பு மூட்டை இது நெருப்பு தான் நீங்க என்ன சொன்னீங்க ஆவியில் அவிறது நெருப்பு போட்டால் தானே ஆவி வரும் ஓ இல்லை அதுக்குள்ள கொஞ்சம் ஆவியை பிடிச்சி அடிச்சிட்டோம்னா அப்புறம் என்னது நெருப்பு அதில் மூடித்தாங்களா அதிகமா ஆம் இதுண்ணே ஜோ காணும் இது என்ன ஹரிஜோ இருக்கா ஓ நான் மூடி வச்சுட்டேன் கறி 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 என்ன ஹரி கத்தரிக்காய் கத்தரிக்காயும் கத்தரிக்காய் குழம்பு முட்டை பொரியல் கத்தரிக்காய் பால் வெங்காயம் நம்ம ஆயுதங்கள் வைக்கக்குள்ள குழம்புமா தெரியா உங்களுக்கு கத்தரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கு சரி நாங்கள் சொன்ன நாங்கள் ஒதுக்கிது கத்திரிக்காய் குழம்புக்குரிய வேலையை பார்ப்போம் ஆம் எடுங்க ரதியம்மா நீங்கள் விட்டுக்கலாம் ஓகே சொன்னால் அந்த சமையல் கலையை என்ன இப்போ உங்களுக்கு தான் சரியாக வருது உங்களுக்கு தான் தெரியா வருது ம் அண்ணன் பாட்டியா அத்தை அந்த பாட்டுன்னு வந்து பார்த்தீங்களா அதிகமா என்னண்டு அத்தை டிக்டாக்ல ஒரு பாட்டுன்னு போகுதாப்பா ஒரு என்ன ஆட்டு சைனாக்கார கலவில் அண்ணன்னா பாட்டியா பார்த்துனீங்களா ஐயோ தெரியாது தெரியாதுண்ணே ஐயோ பெருசா வலைத்தளங்கள் ஈடு வரலண்ணே டிக்டாக்ல நான் பார்க்கல யூடியூப்ல நான் பார்ப்பேன் இந்த பெரிய அப்பா இதுக்குள்ள பிடிங்க 3 லிட்டர் தண்ணி அதில் நான் எருமை பால் ஒன்று ஓ எங்கே வாங்கினீங்க ஒன்று 3 ஊற்ற பிடிச்சி சி என்ன சி என்று 3 ஊற்ற பிடிச்சி கடவுள் காக்கு அப்போ நான் அப்போ தாங்க பார்த்துடாமா நல்ல நொறுப்பிஞ்சு கத்தரிக்காய் கத்தில நம்ம இஞ்சி நொறு பிஞ்சு பிஞ்சு நம்மகிட்ட விளையாட்டு வேலை நடக்கு என்னடா இது அவஞ்சிக்கான வாங்கலாம் அவஞ்சி கடை இப்படி நான் பார்க்குறேன் தொண்டை பஜ்ஜி ஏல மிச்சம் இங்கே இருங்களேன் நீங்கள் வேலை எவ்வளோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணுமா அதை அப்படி பாருங்க என்னங்க அப்படின்னா அதே மாதிரி பிஞ்சு கதிரை முட்டை கதிரிக்கா பிஞ்சுமா பிஞ்சானே முத்தலை குழம்பு வைக்கல இல்லை அது கொஞ்சம் நல்ல இல்லை பிஞ்சு கத்தரிக்காய் நல்ல பிஞ்சு நல்ல மேனே ஒரு தண்ணியில் கழுவிட்டு நாட்டுக்கோழி குழம்பு ஆனால் ஃபுட்டுக்கு ஹதியம்மா உங்களை நாட்டுக்கோழி ஒரு 3 பிடிச்சி அதை உரிச்சி சரியா நாட்டுக்கோழி வளரட்டுமே பிடிச்சி உரிப்போம் இல்லை இல்லை இப்போ உரிப்போம் என்னடா என்ன உரிக்கியா இல்லை நான் உரிக்க உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன் அப்படித்தான் ஹதியம்மா அப்படி சொல்லாதீங்க நம்ம என்ன செய்யணுமா இதெல்லாம் நல்லா வீடுமா நாட்டுக்கோழி 3 பிடிச்சி உரி பண்ணாதீங்கம்மா ஆ நீங்கள் விட மாட்டேமே எனக்கு வளர்த்த உள்ள உரிக்க விருப்பம் இல்லை அவனை எங்கே விட்டு நிற்கிற எடுத்து விடா இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியா சரிடாப்பா நான் உங்களை விட்டு சாப்பிட மாட்டேன்ட்டீங்க நாங்கள் இருக்கோம் 2 பேரும் தெரியும் தானே நாய் புள்ள இருக்கி எனக்கு தெரியும் தானே நாய் புள்ள இருக்கி மஞ்சளை புள்ள சும்மா கூப்பிடுறேன் மஞ்சளை புள்ள இருக்கி சும்மா கூப்பிடுற வாடா மீறி சாப்பிடுவோம். சாப்பிட வேண்டி சோறு அமைச்சி ஆ இல்லை அமைச்சிக்கும் அது சரி என்ன பாட்டியா அத்தைக்கு நல்ல கத்தரி எங்கே வாங்கினது தோட்டத்தில் தோட்டத்தில் நேரடியாக போனீங்களா தோட்டத்துக்கு ஆ நேரடியாக போனேன் ஆ நேற்று நீங்கள் நடந்து வந்தீங்களோ இந்த கிரவுண்ட் அடியால நான் பார்க்கக்கூட திக்கூட தான் தந்தீங்க
நான் ஒன்றுங்க மாவிட்ட நல்ல தோட்டம் இருக்கு. என்னென்ன நட்டியாங்க? பூமரணிக்கு, பயத்தணிக்கு, சுரக்காணிக்கு, புடலங்காணிக்கு, பீக்கங்காணிக்கு, கத்திரி தோட்டம். ஒரு நாளைக்கு அப்போ அவங்களோட விட்ட ஹோம் டூர் போக தம்மனும் போட. இது நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் தானே பார்த்தேன். என்ன சொன்னால் கடையில் மார்க்கெட்டில் வாங்கடா தரமாட்டானே இப்படி. உங்களுக்கு என்னுடைய தெரிஞ்சு வாங்கிருந்தீங்க வடிவா. நிறைய பேர் போய் வாங்குறேன் அண்டைக்கு. கத்திரிக்காய் 400 கிலோ கூட போகுது. நாங்கள் 2 கறியை வாங்கிக்கோம். கத்திரிக்காய் வாங்கி 200 ரூபாய்க்கு 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கி 2 ரூபாய்க்கு. குத்த கத்திரிக்காய் பாரு, அது கூடாமா? இது நல்ல கணக்கான பிஞ்சு. அவிஞ்சா விசில் அடிக்குமாடா? அப்படிதான் உள்ள நூறு அடிக்கிறான். அக்னிவான் அடிப்பார் அம்பிச்சு நம்ம இப்படி தூக்கிட்டு வந்தாச்சு. என்னண்டுமா? ஏன் அவிஞ்சா விசில் அடிக்கும்? அது நீங்கள் சொல்கிறேன் விசில் அடிக்கும் வந்து. நான் கேஸ் அடுப்பில் விசில் அடிக்குமாடா? பார்த்தீங்களா? சுத்தமான கத்தரிக்காய். சுத்தமான கத்தரிக்காய் பிஞ்சு. பிஞ்சு வெண் பிஞ்சுனே. வரட்டி தான் எடுக்க போகிறோம் நாங்கள். ஆமாம், நான் நினைச்சேன் ரதியம்மா. அப்படிதான் தம்பிகிட்ட சொல்லி வச்சுதானம்மா. பட்டா கொஞ்சம் தேங்காய் பாரு கூட கொண்டுமா. அப்படிதான். நல்லா இருக்குங்க அந்த புட்டு. நல்லா இருக்கும். உண்மையிலே மக்களை சொல்றதை விட சாப்பிட்டு பார்க்கணும் டேஸ்டாக இருக்கும். ஆமாம் அதிகமாக இருக்கிற எங்களுக்கு கவலை. நான் சாப்பிடுறா. அது என்னது சாப்பிடண்ணா? ஏன் பச்சை கத்திரி சாப்பிடலா? சாப்பிட்டு பாரு. தாங்கிறது சம்பா போடுற தெரியுமா? கத்திரிக்காவோ பொறிச்சு போட்டு. சரி சாப்பிடு தானே. தண்ணிங்க கொஞ்சம் இல்லை பச்சை கத்திரி. உண்மையிலே அதிகமாக மரக்கறியில் சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றோம் தானே. அதெல்லாம் கடன் சேர்த்துருக்கான். காலையில் ஒழும்பி எல்லாரும் மக்கள் ஒரு பைத்தங்காய் வெண்டிக்காய் இந்த கோவா லீச் எல்லாம் பண்ணி சமைக்க தவிர நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க. சோத்தை சமைச்சு போட்டு பச்சை சாப்பிடுங்கண்ணே. அதுக்கு நான் அங்கஞ்சு பார்க்க மாட்டேம்மா. மரக்கறி வெட்டும் போது யாரையும் பார்க்க மாட்டேன். வந்தாலும் கை வெட்டுப்பட்டும். அது மரக்கறி வெட்ட கூட என் கண் அரிக்கும் நமக்கு. அது அப்படித்தான். அதான் நீங்கள் கத்தி வேலையில நீங்கள் கையை கொண்டு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு எந்த வேலையும் நான் அதிகமா அவதானம் பண்ணு. எங்கட அப்பா என்ன செய்யறேன் தெரியுமா? எங்கட மாமி அரிசரிக்கும் போது தோட்டை பார்த்து அரிச்சவன் அப்படி விசி கொடுத்தாரு. விசிக்கு போட்டா ஒரு அடி அடிச்சு போட்டு அது கிடக்குமா மண் அது கிடக்குமா அரிசி அரிக்கிறேன்டா இங்கே பார்க்கணும். ஏன் ரோட்டை பாப்பா கத்திரிக்காய் அதெல்லாம் அப்பாட்ட நான் கேட்டு சொல்லுவோம்மா. நான் உண்மையை தான் சொல்றேன். அப்பா சொல்லுவார் இந்த விடையை. நன்றாக கழுவ வேண்டும். நன்றாக கழுவியாச்சு மகன். என்னண்டாம்மா நான் சட்டி எடுக்க மறந்துட்டம்மா. இதை காணல பார்த்திடும் பாருங்க. இல்லம்மா அது இல்லை எங்களுக்கு தெரியாம. இப்போ அதுண்டா அளவுக்கு மகன் 3 தண்ணியில இந்த கத்தரிக்காய் பிள்ளைய வட்டிவா கழுவி எடுத்துக்க. அது நமக்கு இல்லை 3 தண்ணியில கழுவி விட்டிக்க. உப்பு தண்ணி இருக்கா ஊற்றி கழுவி விட்டோம்மா. ஆமா அதுக்கு தான் கழுவுற பொண்ணு கொஞ்சுமா. கடையில சும்மா சொல்லி வேலை இல்லை. சூப்பர். சேவைக்கு அழகான வெங்காயம் போடணும். வெங்காயம் வரட்டதானே அதிகமா. ஓமா உப்பு போட்டுக்கலாம். ஓகே
இவ்வளோதாங்க போட சாமான் நம்ம இறக்க போகிறோமா இறக்கப்புறம் என்ன வாடா வாடா இறக்கணும் வாடா இறக்கலாம் தானே சாப்பிடலாம். என்ன எல்லாத்தையும் இறக்குறேன் இறங்குறான் போட்டு இறக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கவனம் போட்டு அடிஞ்சுடுறா பை என்னடா இது அவிஞ்சிட்டு பூமாயில போட்டு அந்த ஃபுட்டு மனம் வந்து எங்க அடிக்கணுமாடா மூத்துக்கு அடிக்குது மூட்டா பையன் தடுமலை தாண்டி அடிக்குதுராய். சரியா அதிகமா ஓகே உள்ள போடுங்க இந்த சொரியா எங்க போடுங்க இந்தாங்க கவனம் போடுங்களா. ஆமாம் இதான் புட்டு மாய் வருது இதானா ஏற்கனவே வச்சு இருக்கிறா இடியப்பமா இருக்கு ஒரு இடியப்ப சிக்கன்லாம் மாட்டீங்க இப்போ வந்து அதிகமாக நம்ம என்ன வருமா? ஓகே இது கொஞ்சம் ஓகேண்ணே ஓகே நல்லா வந்துச்சுண்ணே. இன்றைக்கு புட்டு சும்மா அந்தமாக வந்துச்சு. அவஞ்சுதானே அதை நீ பாரு அவஞ்சு தாண்டு பாரு ஜாபம் தாண்டா இந்தா அவஞ்சு தரவே இல்லையா? அவஞ்சு தோகி ஓகே நம்ம கத்திரிக்காய் ஓ வரடலுக்குரிய வேலையை பார்ப்போம். கறி வைக்க போகிறோம் மகன். கறியை கொண்டு அடுப்பில் வைக்க போகிறேன்னு கடல் மேல் பயணம் கரையில் இது எப்படி இருக்கேன் லைட் பண்ணி சேர் அப்புறம் இந்த அடுப்பு சட்டியா மக்களே அதிகமான இந்த புட்டு சட்டி எப்படி இருக்கணும் அது இப்போ யோசனையா இருக்கு. ஏ இந்த கறியை நான் பூஜானு அப்போ நான் புதிச்சாக்கி வைக்கணுமே இந்த சட்டி அப்படி யோசனையா இருக்கு. இதான் ஒரு யோசனை வைக்கிற சட்டியம்மா கடவுளே நான் கோயிலுக்கு பூஜை நீங்கள் ஒன்றை யோசிக்காங்க நாங்களும் நீ பூஜை தர மாட்டோம் இந்த பூஜை தருவோம் டிலானி இறக்கிட்டு பூஜைறானே ஐயோ நம்ம என்னம்மா டிலானி பூஜை தர மாட்டேன் சொன்னா ஆம்பளை சொல்கிற எல்லா இடத்த சாப்பிட்றான் தானே இடத்த கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா என்ன அதையும் லைக் பண்ணி சாப்பிட வேணுங்க. மகளே இந்த ஃபுட்டு எப்படி கண்டு பாருங்க இருக்கா புட்டு புட்டு இருக்கிற புட்டு முழுதை முடிக்கான். ஓ ஃபுட்டு என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் கறி அடுப்புல வச்சாச்சுமா முட்டை வச்சப்பறம் முட்டை முடிக்கண்ணே இப்ப பாத்தியாடா மகன் கறியை கொதிச்சு வருகின்ற ரெடி ஓகே விரட்டுங்க. அது ஆக்சுவலா காட்டுறேன் ஃபேமா கிடக்கு சின்ன தேவதை கத்திரிக்காய் தண்ணி ஊட்டிக்கிறோம் அங்கே வரா இல்லம்மா நான் தான் போட்டேன் அதிகமான தண்ணி விட்டு ஆமாம் அது என்னடா கத்திரிக்காய் தண்ணி விடு வண்டி சொல்லு அதிகமாக கத்திரிக்காய் தண்ணி விடும் நீட் கொடியில் அரிக்கிற மாதிரி கத்திரிக்காயில் நீர் இல்லைங்க தானே தெரியுமா உங்க நீர்க்கொடியே அதிகமா அந்த நீர்க்கொடி தெரியுமா நீர்க்கோழி நீர்க்கோடி 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 தெரியுதா இந்த நீர்க்கோடிடா அந்த வீடியோவில் பார்த்து அது நான் வெட்ட தண்ணி தான் இரண்டாம் கோடியை தந்தை திருநெல்வேலி நீர் வருதா திருநெல்வேலி இந்த ஆடு குட்டி ஓட்ட கொடுப்பாங்கண்ணே காட்டுக்கு போய் அதிகமாக தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம்டா அந்த கொடியை கண்டா சரி எடுக்க தண்ணி தானா சரி தண்ணி தான் அந்த கொதிக்கட்டுமேனே இப்போ பார்த்து ரெண்டாம் தேவைஞ்சு விட மேலே வா கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பிரட்டு என்ன ஒரு வாசனை என்ன அதிகமா கத்திரிக்காய் வாசனை தூக்குவது அதிகமா கருவேப்பிலை போட கறிவேப்பிலை போடுங்க நல்லா மொரன்னு வரப்போதுண்ணே குளவலண்டு வருமோ சின்ன சீரகம்ண்ணே போடுங்க ஓகே
யோ இதுக்கு மஞ்சள் தூள் வரும் இல்லையா ஏ குழம்பு போடுறல குழம்பு மஞ்சள் தூள் வரல அப்போ கொஞ்சம் தான் போடுறேன் இப்போ ஒரு லேது லேட்டாக இது கொஞ்சம் பதம் கட்ட தேவையான அளவு தேவையான அளவுக்கு மகன் மிளகாய் தூள் போடுவோம். புளி மேலே அதிகமாக புளியம்பழம் அழகா பிரட்டி விடுறான் பேர். அருமையான கத்தரிக்காய் கறி ரெடி. ரெடி நீ ரெடி நான் ரெடி. நீ ரெடி நான் ரெடி. கொஞ்சம் கடை கடை நிறைய மாடல கொஞ்சம் பால் விட அப்புறமா. ஓகே விடுங்க விடுங்க விடுங்க. இது என்னன்னு சொல்ற அதிகமா இந்த கறியை குழம்புன்னு சொல்றா இல்லை பிரட்டுன்னு சொல்றா? பிரட்டல் மாதிரி தானா? பிரட்டல் மாதிரி தானே. கண்டிப்பாக இல்லை அதுவும் கண்டிப்பாக பிரட்டல். அழகா கொதிச்சது பிறகு ஒரு கிணச்சிலே அதிகமா உப்பு புளியெல்லாம் பாருங்க. உப்பு புளியெல்லாம் பார்ப்போம். பாருங்க நீங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நிறைய வச்சாலே அப்படி தானே இருக்கும். என்ன அல்ல உண்மையா அடுங்க கொஞ்சம் சுடு சுடு வச்சுட்டு அள்ளுவீங்களா? ரைட் பாருங்க. அப்படின்னா கொஞ்சம் வேற லெவல் வந்துட்டு கொஞ்சம் மூடியே போமா. ஓகே அது இறக்குற தருணத்துக்கு வந்துட்டுமா. இறைச்சி கஞ்சியா? என்ன இறைச்சி கஞ்சி இறக்குவோம் ஆடாதோட கஞ்சி. ஆடாதோட கஞ்சின்னு. ஓகே இப்போ என்ன பார்க்க போறோம்டா? நாங்க சாப்பிட போறோம்மா. சாப்பிட போறோம். பாருங்க பாருங்க எப்படி இருக்கேன் பாருங்க. டொட்டடே முட்டை பொரியல், கத்திரிக்காய் பரட்டல், புட்டு. இது நிறைய மாடு உண்மையிலே பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே சமையல் வீடியோ எடுக்கிறது சரியான ஒரு கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் முடிக்கணும். ரதியம்மா பாருங்க, ரதியம்மா களைச்சு போயிட்டாங்க பாவம். நாங்கள் என்னதான் இந்த வீடியோவில் ஒரு சப்போர்ட் செஞ்சாலும் அந்த பூரண சப்போர்ட்டாக தான் பாவம். சரியா கஷ்டப்படுற ரதியம்மா. நீங்களும் இப்படி செய்யணும் மக்கள். எல்லா பேரும் எல்லா பேரும் தம்பி மாதிரி இப்படி சமைக்கிறேன். சாப்பிடுங்க. சரியா சாப்பிட்டு காட்டுறோம் ரதியம்மா செஞ்சது. உங்களுக்காக அதிகமாக செஞ்சது. கத்திரிக்காய் எடுத்து சட்டப்படி முட்டையை எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வேற லெவல் நல்லா ஒரு தேங்காய் ஓட்டுது. ஒரு தேங்காய் கீழே ஓட்டுறீங்களா? அந்த மாப்பிரட்டுக்குமா? ஆமாம் போட்டுறீங்க. தேங்காய் ஓட்டு நாம அதில் கீழே ஓட்டுது. ஒரு தேங்காய் ஓட்டுதுன்னா அப்படி இருக்கும். அது செம்மையாரி. உண்மையிலேயே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரதிகமான கையால் செஞ்ச நீத்துமா புட்டும் அந்த கறி என்ன என்ன கறி மாதிரி கத்தரிக்காய் குழம்பு, முட்டை பொரியல். உண்மையிலே சொல்லி வரல. உண்மையிலே நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவனையில் எது சொன்னாலும் ரதிகமாடா நல்லா கண்டு. உண்மையிலே நீங்கள் கதைக்கிறோட நீங்கள் வரலாமே வந்து பாருங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி அவங்களோட கையால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு செம்மையாக சேர்ப்பாங்கண்ணே. நல்லா இருந்தது அதிகமாக. ஆனால் பாவம் சரியான வேலை. உண்மைக்கும் சமைக்கிறேன்றது சரியான கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு தான் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எடுக்கிறேன்னு. இது வறுத்து மாவுமா இவ்வளோ கடுமையில வறுத்து அடிக்கணும் இவ்வளோ வேலைடா பாடாது. அப்படி நாங்கள் அதிகமாக வீடியோ முடிப்போம். அதிகமாக நம்ம வீடியோவில் சாப்பிட்டோம்னா இப்போ கண் வச்சுருவாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி
போடக்கூடிய நோட்டீஸ் அவங்க காணொடி பகிர்ந்து கொள்வோம். பாய். பாய்.